அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திருமணம் நிச்சயதார்த்த இந்த வைபோகத்தை காண வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண வீட்டில் மேக்சிமம் பிரசங்கத்தை யாருமே கவனிக்க மாட்டாங்க, அதுதானே? இன்னைக்கு ரட்சிப்பின் செய்தியோ ஒரு எழுப்புதல் பிரசங்கத்தையோ பண்ண முடியாது. ஏன்னா இப்ப எல்லாருடைய கவனமும் எப்ப முடிப்பாங்க, எப்ப சாப்பிட்டு வீட்டுக்கு போலான்ற அந்த கண்ணோட்டத்துல தான் நம்ம எல்லாம் இருப்போம். ஏன்னா இதுல கிறிஸ்தவங்க இருப்பீங்க, இந்துக்கள் இருப்பீங்க, இஸ்லாமியர் இருப்பீங்க, எல்லா மதத்தை சார்ந்தவரும் இருப்பீங்க. அதனால ஒரு சில நிமிடங்கள் ஆண்டுடைய வார்த்தை கொடுத்து உங்களுக்காக ஜெபித்து இந்த மணப்பெண்ணையும் மணமகனையும் ஆசீர்வதிக்க நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. திருமணம் என்பது திருமணம் நிச்சயதார்த்தம் இந்த ரெண்டு விசேஷ வீட்டிலையும் 3 தரப்பட்ட மக்கள் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள். 3 விதமான மன நிலைமையில இருப்பார்கள். ஒன்று, இந்த ஏற்கனவே திருமணமானவர்கள், ஏற்கனவே நிச்சயதார்த்தம் முடிந்தவர்கள், திருமணம் ஆகி பிள்ளை குட்டியில பெத்த என்னை மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் சிலர் இருப்போம். நாம என்ன நினைப்போம் அப்படின்னா, அன்னைக்கே ஒரு நாள் இப்படிதான் நம்ம அந்த நாள் நெஞ்சிலே ஞாபகம் வந்தது அப்படின்ற மாதிரி உங்களுடைய திருமண காரியங்கள் எல்லாம் நம்ம மைண்ட்ல வரும், இப்படியே ஓடும். இப்படிதான் ஒரு நாள் நம்மள உட்கார வச்சிருந்தாங்க, சோம் பண்ணாங்க, பார்த்து பைபிளை மாத்திராங்க, மாலை மாத்திரம், பெரிய சிக்கல் மாட்டி விட்டாங்கன்ட்டு நீங்க ஒரு சிலர் நினைக்கிறது உங்க நினைவிலேயே தெரியுது. ஆமென் அல்லேலூயா. இப்படி ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி எப்படி இருப்பாங்கன்னா, நம்மளுக்கு இது மாதிரி என்னைக்கடா நம்மள உட்கார வைப்பாங்க, ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, எப்படா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்மளும் எப்படியாவது சூசமா நம்ம வீட்டுல சொல்றோம், எப்படியாவது கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்கன்னு ஒருத்தர் கூட அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து நமக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்க மாட்டேன்றாங்களே, என்னைக்கு நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வரும், இப்படி ஒரு நிலைமையில நம்மளை கொண்டு உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தார் திருமணம் ஆகாதவர்கள் இருப்பாங்க. 3வது ஒரு கேட்டகரி, 3வது முக்கியமான ஒரு கூட்டம் இருப்பார்கள். எப்படா இதை முடிப்பாங்க, நம்ம எப்போ இன்னும் எத்தனை நாள் கழிச்சு திருமணத்தை முடிச்சு வைப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிற 2 நபர் இருப்பாங்க. அவர்கள் இவரும் இவரும் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்படி 3 விதமான கூட்டத்தார் இருப்பாங்க. இதன் நடுவில் உங்களுக்கு செய்து கொடுப்பது மிக கடினமான ஒரு காரியம் தான், இருந்தாலும் உங்களுக்கு செய்து கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. திருமணம் என்பது உடைக்க முடியாத ஒரு பந்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்பது இன்னைக்கு கல்யாணம் முடிச்சிட்டு நாளைக்கு அதை தூக்கி எரிஞ்சிட்டு போறதல்ல திருமணம். திருமணம் வாழ்நாள் முழுவதும் ஒரு நபரோடு வாழக்கூடிய ஒரு காலகாலத்து ஒரு பந்தம் என்பதை மறந்துவிடக் கூடாது. திருமணம் என்பது உடைக்க முடியாத ஒரு காரியம். இன்னைக்கு கல்யாணம் முடிச்சிட்டோம், திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, நம்ம எல்லாம் உன் வழியே பாரு என் வழியே பாருன்னு போகிறதல்ல திருமணம். ஆண்டவர் நியமித்ததை மனுஷன் பிரிக்கவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டாக்கினார். இவர்களுக்கு பல மாதங்களாக இந்த சபையாரும் அந்த மாப்பிள்ளை வீட்டார் சபையாரும் குடும்பத்தார் அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாம் பல நாள் செபித்து இந்த திருமணத்துக்காக பிரயாசப்பட்டிருப்பார். பிரயாசப்பட்டதின் விளைவினாலே தேவன் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான பாக்கியத்தை இந்த குடும்பத்தாருக்கு, 2 குடும்பத்தாருக்கும் 2 சபையாருக்கும் தேவன் தந்திருக்கிறார். அதனால திருமண வாழ்க்கை என்பது ஒரு உடைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல, உடைக்க முடியாது. ஒருவேளை உடைக்கிறதுக்கு பிரயாசப்பட்டாலும் தேவன் அதை அனுமதிக்க மாட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது, திருமணம் என்பது அது ஒரு வாடகை வீடு அல்ல. ஒரு சின்ன ஒரு வாடகை வீட்டுல போறோம், அந்த வீட்டு ஓனருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் சின்ன பிரச்சனை வந்துட்டுனா டக்குன்னு ஓடி போய் நீ ஓடு நான் ஓடு வேற வீட பாரு அப்படின்னு போறதல்ல. திடீர்னு ஒரு குட்டியானையை வர சொல்லி நைட்டா பாத்திரத்துல எடுத்து உள்ள வச்சு வேற வீடு பார்த்து தூரமா போய் அடுத்த தெரு இந்த தெரு போறதல்ல திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை என்பது தேவன் குறித்த நாள் வரைக்கும், ஆண்டவருடைய வருகை வரைக்கும் கணவன் மனைவியாக என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி சகித்து நிற்பதுதான் திருமணம். அல்லேலூயா. இன்னைக்கு திருமணம் முடியாதவர்களை விட முடிந்தவர்கள் தான் நாம் அதிகம் இருக்கிறோம். திருமண வாழ்க்கை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல, பல பாடுகள் அதில் இருக்கிறது. சிலருக்கு திருமணம் எப்படா நமக்கு கல்யாணம் முடிப்பாங்கன்னு ஆர்வமா இருக்கிற ஆட்கள் கல்யாணம் முடிஞ்சவங்க சொல்லுவாங்க, அவசரப்படாதடா, கொஞ்சம் பொறுமையாயிரு, அவசரப்படாத. ஒருத்தர் கல்யாண பத்திரிகையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அவன் மனைவி சொல்லிச்சான், 3 பிள்ளைய பத்தாயிட்டு இன்னும் என்ன கல்யாண பத்திரிகையை திருப்பிட்டு அலையிற அப்படின்னு பொண்டாட்டி கேட்டுச்சான். அந்த ஆள் சொன்னாராம், இல்லம்மா ஒரு பவண்டா வாங்கினாலும் எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்கான், ஒரு பிரெட் வாங்கினாலும் எக்ஸ்பிரி டேட். இந்த கல்யாணத்துக்கு பத்திரிகையோட கடைசியில இத்தனை மாதம் வரை எக்ஸ்பிரி போட்டிருந்தாங்கன்னா நான் தப்பிச்சிருப்பேனே அப்படின்னு அவரு கொஞ்சம் நினைச்சாங்க. இல்லையா?
இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாரும் யோசிக்கிறோம், ஒரு எக்ஸ்பைரி டேட் போட்டிருந்தா 5 வருஷத்துக்கு அப்புறம் இதை மாத்திக்கலாம்னு ஒரு வாய்ப்பு இருந்தா எத்தனை பேர் பறந்து பாஞ்சி சென்னெல்லாம் பொத்திக்கிட்டு ஓடிடுவீங்கன்னு தெரியாது. அப்படி வாய்ப்புகளை கர்த்தர் தராததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சத்தியம் நமக்கு சொல்லுகிறது, ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிற ஆட்கிட்ட இன்னொரு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னொரு பிறவி ஆண்டவர் தரமாட்டாரு. தந்தது ஒண்ணுதான், இதுலயே ஆண்டவர் ரொம்ப வசனப்பட்டாரு. ஒருவேளை இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு பிறந்து வந்தா இதே வீட்டுக்காரர் கட்டிடுவேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இங்க இருப்பீங்க? எத்தனை பேர் இதே மனைவி நம்ம சும்மா பிராடு, நான் நம்பவே மாட்டேன். அல்லேலூயா. யார்கிட்ட அல்வா கொடுக்குறீங்க? அது வாய்ப்பே என்ன செய்யாது, கிடையாது. அடுத்த பிறவி அது தப்பிச்சு வேற எங்கேயாவது நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நல்லா இருக்குமே. ஏன்னா இந்த குடியார்கிட்ட, இந்த பொம்பளையார்கிட்ட, இந்த சண்டைக்கார்கிட்ட, இந்த ராட்சசிட்ட அம்பிட்டு நாம் படுற பாடு எத்தனை பேரு ஆண்களும் பெண்களும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் தந்த இந்த வாய்ப்புகளை, இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நமக்கு கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு, வழி, கர்த்தர் கொடுத்த திருமண வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் வரலாம், அடி விழலாம். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரலாம். நிறைய குடும்பங்கள்ல இப்படி பிரச்சனைகள் வருது. அதனால இப்படி எல்லாம் சொல்லி இந்த 2 பேருக்கும் பயமுறுத்திடாதீங்கன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் நடைமுறை சாத்தியங்கள் தான். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு சபை விசுவாசி வந்து அந்த வீட்டுக்காரர் வராரு. என்னையா நீங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்றீங்க? எங்க வீட்டம்மா கூட எனக்கு பெரிய என்னையா நேற்று ராத்திரி என்னமா தோசை கொஞ்சம் கறி இருக்குன்னு சொட்டா போய் கொண்டு என்னை அடிச்சு விட்டா அப்படின்னு ஒரு ஆம்பளையார் வந்து சொல்லு. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் குடும்பத்துல நடக்கும். அவைகள் எல்லாம் நாம் சமாளித்து மீறேறி வர வேண்டும். திருமணம் வாழ்க்கை என்பது தேவன் கொடுத்தது, அது ஆசீர்வாதமானது. அப்போ முதலாவது அது உடைக்க முடியாதது, இரண்டாவது வாடகை வீடுல மாத்திக்கொண்டு இன்னைக்கு மாத்துறாங்க நிறைய. இன்னைக்கு ஒரு கல்யாணம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, இது நிறைய வெளிநாடுகள்ல வெளி மாநிலங்களில் நமக்கு நடக்குது. சென்னையில நடக்கு, கோயம்புத்தூர் நடக்கு. ஆனால் இந்த பெரியகுளம், இந்த வட்டாரங்கள் இல்லை என்று நான் நம்புகிறேன். அப்ப முதலாவது அது உடைக்க முடியாதது, இரண்டாவது அது வாடகை வீடு அல்ல, மூணாவது திருமணம் என்பது மனிதனுடைய திட்டம் அல்ல, இது தேவனுடைய திட்டம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு திருமணத்தில் இணைக்கப்பட போகிற அருமையான மகளும் அந்த அருமையான தம்பியும் இன்னைக்கு அவன் நிச்சயதார்த்தத்தில் இணைக்கப்படுறாங்க. இன்னும் 1 மாதம் அல்லது 1.5 மாதத்துக்குள்ள திருமணங்கள் நடக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது நீங்கள் முடிவு பண்ணதல்ல, நீங்கள் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்ததல்ல, இது தேவனுடைய அனாதி தீர்மானம் என்பதை நாம் மறந்து போக கூடாது. இந்த மனிதனுக்கு இந்த மனுஷி என்பதை தேவன் நியமித்திருக்கிறார். அது தேவ திட்டத்தின்படிதான் நடக்கும். நாம் தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் நமக்கு சிம்மரான கட்டணம்னு தோணும். அதுக்காக ஆண்டவர் சிம்மரான கொண்டா நிப்பாட்டுவாரு. நம்ம விருப்பம் 1000 இருக்கலாம், ஆனால் தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. திருமணம் என்பது நம்முடைய விருப்பத்தின்படி நடப்பதல்ல, தேவனுடைய திட்டத்தின்படி நடப்பது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென். நம்முடைய விரும்பினது ஒண்ணு, என்னைக்கும் விரும்பினது கிடைக்காது, ஆனால் கிடைச்சது ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. ஆனா ஒருவேளை நான் ஒல்லியா ஸ்லிம்மா டிஷர்ட் மலேசியா சிங்கப்பூர் நினைச்சு கட்டியிருந்தேன்னா என்னை 3 நாள்ல தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி இருப்பா வேற யாரையா கூட்டிட்டு. ஆனா என் மனைவி, நான் அழுதா அவ அழுவா, நான் சாப்பிடாட்டா அவ சாப்பிட மாட்டா, நான் எந்த ஊருக்கு போன 2 நாள் வர்ற வரைக்கும் அவ சாப்பிடாம இருக்கிற நல்ல மனைவி தந்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடம்பும் சரீர வளர்ச்சியும் அழகும் அல்ல ஆசீர்வாதம். நமக்காக காத்திருந்து, நமக்காக சாப்பிடாம நம்முடைய கணவன் நம்ம மனைவி நிக்கா பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நாம் விரும்பினது தேவையில்லை, கர்த்தருக்கு தெரியும் நமக்கு எது சரியா இருக்கும்னு அவருக்கு தெரியும். God is a wonderful matchmaker. அவர் சரியான ஜாடிக்கு சரியான மூடியை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைத்தது வராமல் போனாலும் பரவாயில்ல. சில தம்பிமார் நினைக்காங்க, நான் இந்த ஒரு கண்ணோட்டத்தில் போய்கிட்டு இருக்கேன், ஒரு பாயிண்ட்ல போய்கிட்டு இருக்கேன், இவர் இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க இப்பவுமே ஒரு சைட் விட்டுக்கிட்டு இருந்தா நல்லா யோசித்துக்கோங்க. அது உங்கள் வாழ்வின் ஆசீர்வாதம் அல்ல. நீங்கள் விரும்பினது, நீங்கள் நினைத்தது, நீங்கள் ஆசைப்பட்டது உங்கள் வாழ்க்கையின் துணை அல்ல. கர்த்தர் உங்களுக்கு நியமித்தது ஆசீர்வாதமா இருக்கும். தேவன் கொடுக்கிறது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை அப்பாட சொன்னார், எப்ப எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க, உடனே வாங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சான். உடனே எங்க அப்பா குழந்தை இடுப்புல தூக்கி வச்சுட்டு கடையில போய் எம்மா இந்த பாட்டில் திறந்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை இல்ல நீ எடுத்துக்கொடுனே அந்த பிள்ளை சொல்லிச்சான். கடைசியில அப்பா சொன்னாரா சாக்லேட் எடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் எல்லா குழந்தைகளும் கதவை பாட்டில திறந்தவன் அதுகளா அள்ளிக்கிடுமே, நீ மட்டும் ஏன் என்ன எடுக்க சொன்ன? எப்பா என் கை ரொம்ப சின்ன கை, எடுத்தா 2-3 சாக்லேட் தான் வரும், ஏன்னா உங்க கை ரொம்ப பெருசு, அதனால நீங்க அள்ளி கொடுத்தா நிறைய வரும். நாம் எடுத்தால் 2 ஆசீர்வாதம் 3
ஆசீர்வாதம் தான் வரும். ஆனால் தேவன் கொடுத்தால் நிறைத்து தருகிறவர் உன் வாழ்வை நிறைப்பார், உன்னுடைய குடும்பத்தை நிறைப்பார், உன்னுடைய பட்டணத்தை உன்னை கொண்டு ஆசீர்வதிப்பார், உன் சபையை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பார். அதனால அவர் விரும்பினது உங்களுக்கு கிடைக்கும்படி, தேவன் தந்ததை நீங்கள் கைக்குள்ள வைத்துக் கொள்ளும்படி, நீங்கள் ஆசைப்பட்டதை விட அவர் அருளின ஆசீர்வாதம் பெரியது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் அதிலே 21வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாக்கிய பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். யார் மௌனமாய் இருந்தா? எலியாசர். அவன் என்ன செய்தானா, அவருடைய எஜமானனாகிய ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்கிற ஈசாக்குக்கு ஒரு பெண் தேடி போகும்படி அவனை ஆபிரகாம் அனுப்பி வைக்கிறான். அவன் போய் என்ன செய்தானா, எல்லாம் தேடி ரெடி பண்ணி வச்சு கரெக்டா அந்த பெண்ணை வருகிறா, அந்த கிணத்தடியில் தண்ணி பிடிக்கிறா, ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கிறா, அவனுக்கும் தண்ணி கொடுக்கிறா. இதெல்லாம் நடந்த பின்பு உடனே ரைட், ஓகே, இதுதான் எனக்கு எஜமானன் மகனுக்கு கொடுக்கப்பட்ட பெண் அவன் தீர்மானம் பண்ணல. அவன் தேவன் இததான் வைத்திருக்கிறாரோ என்று அவன் உறுதிப்படுத்தும்படியாய் அவன் என்ன செய்தான்? மௌனமாய் இருந்தான். சில நேரங்களில் நாம் அவசரப்பட்டு செய்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அதனால திருமண வாழ்க்கை என்பது அவசரப்பட்டு முடிப்பதல்ல, கர்த்தர் அனுப்பி முடிப்பது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அனுப்புவார். பாஸ்டர் சொல்வார், பாஸ்டர் உங்க சர்ச்சில் ஏதாவது ஒரு மாப்பிள்ளை பாருங்க, நம்ம 2 பேர் சர்ச்சில் மாத்திக்கலாம் பாரு, நமக்கு ஒண்ணும் உருப்படியா கிடையாது பையன். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நல்ல தம்பி இந்த சபையில தந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல். யாருக்கு யாருன்னு தேவனுக்கு தெரியும். எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி, என் வீட்டம்மாக்கு பெரியகுளம். தூத்துக்குடிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனா எங்கோ கிடந்த ஒரு ஆளை இங்க கொண்டு வந்து வைத்து நல்ல வாழ்க்கை தந்து சபை தந்து ஊழியம் தந்து வைத்திருக்கிறார் என்றால் தேவன் அருளின ஈவு. திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவது மாத்திரமல்ல, கொஞ்சம் மௌனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 25ஆம் என்னிடத்தில் 26 அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். முதலாவது மௌனமா இருக்கணும். இரண்டாவது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கைக்காக, தேவன் கொடுக்கிற வார்த்தைக்காக தலகுனிந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கடைசியாக 48வது வசனம், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். முதலாவது திருமண விஷயத்தில் மௌனமா இருங்க. இரண்டாவது அவரை பணிந்து கொள்ளுங்கள், நீர் தாரும் அதுவரை பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லி கேளுங்க. மூணாவது கர்த்தர் உங்களை நேர்வழியில நடத்துவார், அவருக்கு நன்றி சொல்லுங்க. கடைசியாக சொல்லி முடிக்கிற, கொடைக்கானலுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க நாங்களும் சேர்ந்தா போனோம். போகும்போது ஒரு பெரிய மரம் குறுக்க விழுந்துட்டு, பெரிய மரம் அது வாட்டுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மழை வேற, ரொம்ப சிரமப்பட்டுட்டான். சோத்திரம். இதெல்லாம் மத்த மதத்தார் என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய தடையாவே இருக்கு, மரம் விழுந்துட்டு அது என்ன செய்ய வேண்டாம், இது நம்ம வந்து சாத்தியப்பட்டு வராது, திரும்பி ரிட்டர்ன் போயிடலாம், போட்ட 2000 பெட்ரோல் கூட பார்த்துட்டு பிடிங்கலாம்னு நீங்க பிளான் பண்ணுவீங்க. இல்லையா? நாங்க என்ன செஞ்சோம், மழை நனைஞ்சாலும் பரவாயில்ல, தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. இது தடை எந்த விஷயத்திலே நம்முடைய ஜீவியத்துல பிரச்சனைகள் தடைகள் வருதோ அதுலதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? பிரச்சனையே இல்ல, போராட்டமே இல்ல, நல்ல ஸ்மூத்தா லைஃப் போகுதுன்னா சொல்லுவாங்க, நான் கல்யாணம் முடிஞ்சு 40 வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட என் பொண்டாட்டி எனக்கு சண்டையே வந்ததில்ல அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார். நான் சொன்னேன், கூறுகட்டவனே, நீ வாழவே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம்னு இருக்கேன். சண்டை டெய்லி வரணும் சார். கணவன் மனைவிக்கு கொஞ்சம் அரசல் பரசல் டிப்புன்னு இடிச்சாதான் அடுத்த அந்த வாழ்க்கை நேர்த்தியா நடக்கும். அல்லேலூயா. சண்டே இல்ல அப்படின்னா நீ என்னத்த வாழ்ந்த? கணவன் மனைவி உறவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீங்க பாக்குறீங்க, நிறைய விதி வாங்கியிருப்பார் நினைக்கிறீங்க, எல்லாருக்கும் உள்ளதுதான் நமக்கு உள்ளது. அல்லேலூயா. நீங்க பாக்குறத பார்த்தா ஆண்கள் பாக்குறாங்க, நம்ம விஷயத்தையே அவரு அப்படியே சொல்றாரு, நல்லா இருக்கட்டும். பெண்கள் சொல்றாங்க, அது எப்படி நேற்று அடிச்சது இன்னைக்கு தெரியும், அப்படி கிடையாது. எல்லா விஷயத்திலும் எல்லா வீட்டிலும் இருக்கிறது. அதுக்காக பாஸ்டர் குத்து வாங்கிட்டே இருப்பான்னு நினைக்காங்க, அப்படியாலும் கிடையாது. இருந்தாலும் சில நேரங்களில் யானைக்கும் அடிசருக்கும் அல்லவா சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் குடும்ப வாழ்க்கை என்பது மிக ஆசீர்வாதமானது. குடும்ப வாழ்க்கை என்பது உடைக்கக்கூடியதல்ல. குடும்ப வாழ்க்கை என்பது வாடகை வீடு மாத்திக்கிறதல்ல. குடும்ப வாழ்க்கை என்பது மனுஷன் நியமித்ததல்ல, தேவன் நியமித்தது. இந்த மூன்றையும் நடத்தி உங்களை ஆசீர்வாதமாக நடத்த வேண்டுமானால் நீங்கள் மௌனமா இருங்கள், அவரை பணிந்து கொள்ளுங்கள். அவர் நேர்வழியில நடத்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை தந்த பாஸ்டருக்கு நன்றி. God bless you.